எந்தல பெரிய மீனாப்பா எவ்வளோயா 25,000 4000 ஒரு மீன். எந்தல சிங்கரால் இதெல்லாம் வந்து பெருசா கிடைக்காது. 10,000 இந்த மீன் பாருங்க. என்ன மட்டக்களப்பண்டா என்னென்ன என்ன 50-60 கிலோ வரும் என்ன. மற்றது இவையில் வந்து எங்கட வேனை பார்த்துட்டு நாங்கள் வலிக்கிறோம்னு சொல்றவங்க வலிக்கிடையிலேன்னு கேட்குறவையா கேட்குறேன். ஸ்கூல் இல்லாட்டி வருவீங்களா எங்களோட? ஓவா மட்டக்களப்பில் வந்தால் இந்த சாப்பாடுக்கு ஒரு குறை இல்லாம இருக்கேன். அவன் நில்லுங்களேன் குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டு போவோம் போட்டுருக்காங்க. அதோட பிரச்சனையே இல்லை. மணக்கம் மட்டக்களப்பு மீன் குழம்பு வைக்க போறோம். மேலால கடுகு கொஞ்சம் இஞ்சியை போடுவோம். நான் சமையல்காரனா நான் வந்து அப்பா கொதிக்கல. நாங்கள் ஒரு புல விட்டுட்டோம். இந்த கொதியிலேயே வந்து அப்படியே வாசத்தில் மட்டக்களப்பு மீன் குழம்பு போனால் வாழ்க்கை வராது. இருப்பது ஒரு வாழ்க்கை வாழும் பெற வாழ்ந்துட்டு போவோம். நாளைக்கு என்ன நடக்குதோ எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு மட்டும்தான் நிரந்தரம். வா வேற தலை சாப்பிட்றது எத்தனை பேர் ஓ அதில் வாசம் தூக்குதான். மணக்கம் மட்டக்களப்பு மீன் குழம்பு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 29வது நாள். நாங்கள் மட்டக்களப்பில் நிற்கிறோம். மட்டக்களப்பில் வந்து இந்த மீன் சந்தையில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு விடிய வந்து மீன் சந்தையில் தான் எங்களுடைய காலை பொழுது தொடங்குது. நேற்று வந்து நாங்கள் 6:30 வந்து நாங்கள் வந்து வெறிச்சோடி போயிருந்தோம். அதனால் இன்றைக்கு கட்டாயமே போகணுமென்று 4:30 எழும்பி அப்படியே வந்துட்டோம். உண்மையிலே இப்போ தான் இந்த மீன் சந்தைக்கு வந்த ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துது. அவ்வளோ க்ரௌட். பின்னால் வந்து நல்ல பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வந்து கூறி வந்து விற்பனை செய்யணும். சந்தைக்கு கொடுக்குறார்கள். சரி, இந்த வீடாக கொண்டு மீன்கள் வியாபாரம் செய்கிற எல்லாருமே சரி இந்த இடத்துல வந்து எடுப்பினோமா இன்றைக்கு இந்த மட்டக்களப்பு மீன் சாப்பிடுவோம். மட்டக்களப்பு மீன் சாப்பிடணும்னா வந்து அதிகாலையில் எழும்பணும். இன்றைக்கு இந்த மீன் சந்தை என்ன மாதிரி இருக்குன்னு அப்படி உங்களோட பயந்து கொள்கிறேன். அதோட எங்களுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு முதலே நாங்கள் வந்துட்டோம். வந்து இருட்டி இருந்தபடியாக வந்து இப்போ சந்தை முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு இதுக்கு முதலே வந்து எக்கச்சக்க மீன்கள் எல்லாம் வந்து வியாபாரம் செய்துட்டோம். இப்போ இவையிலெல்லாம் வந்து ஒரு இடங்களுக்கு கொண்டு விற்பனை செய்கிறார்கள். அவையிலெல்லாம் வந்து வேண்டிட்டு மீன் இங்கே பாருங்க எந்தளவு பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இதில் இருக்குண்டு. இப்போ முடிகிற கட்டத்தில் வந்துட்டு ஒப்பா எந்தளவு பெரிய மீனாப்பா. ஏதாவது மீன் வேண்டினீங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 30,000 மட்டக்களப்புல ஒரு மீன் சாப்பிட வேண்டாம் வந்து முடியல. சரி இதுல பாருங்க எந்தல என்னையா அவ்வளோயா 25,000 மலிவா தான் இருக்கு. எங்கிட்டதான் கொஞ்சம் காசு இல்லை. எந்தல பெரிய மீன் பாருங்க. ஐயா இருக்கா தூக்கவா தூக்கி பார்க்கவா 6 அடி வரும் என்ன. இந்த மீனுக்கு என்ன பேரையா தலைப்பா? இது வந்து 25,000 வந்து லொட்டா வென்றாக்கள் கடைகளுக்கு வென்றாக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து லாபமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு பேர் வந்து அங்கால இந்த இடத்த கிளியர். இந்த இடத்துல இருந்து நாங்கள் மீன் வென்றது கஷ்டம் போல. வளமையாவே கணக்க பேர் வந்து வென்றதுக்கு தயாராக இருப்பினோம். அவையெல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் இங்கால பக்கம் வந்து எங்களுக்கு க்ரௌட் குறைவாக இருக்குது. இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கைகள் மற்றது என்னென்னு சொல்கிறோம் வளமையாக நாங்கள் பார்க்குற மீன்கள் வந்து விற்பனைக்கு போட்டுருக்கோம். இங்கே வாங்க மிஸ்டர் மீன் வேண்டுங்கப்பா. மட்டக்களப்பில் ஒரு மீன் குழம்பு ஒன்று சாப்பிடுவோம்னா இங்கே ஒரு சூறையப்பா 2,000 சொல்கிறேன். யாரு சரி வேணுங்க சாப்பிடுவோம். இல்லை இதில் ஒரு மீனை தூக்குவோமா ஆட்டு என்று தெரியல. அவ்வளோ மீனை வேண்டி என்ன செய்ய போகிறோம். பெரிய மீனை வேண்டி சின்னடா காணு. ஐயா எவ்வளோதுக்கு போனோம் இது? அவ்வளோ 9,300 அந்த 2 மீன் போயிருக்கு பாருங்க. நாங்களும் ஒருக்கா குறிப்பாமா லைட்டா போய் குறிப்பாம். அவ்வளோ
12,000 பாருங்க. இது எவ்வளவு? 12,000 இந்த மீன் 12,000 போயிருக்கிறோம். இதா இது எவ்வளவு? 4,000 ஒரு மீன். கடையில எங்காச்சும் போய் வெட்டி சாப்பிடுவோம். எவ்வளவு மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிற பாருங்க. இதுல ஒரு சிங்கரால் உண்டு விற்பனைக்கு வந்து பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 200 டிக்கெட். எந்த சிங்கரால் இதெல்லாம் வந்து பெருசா கிடைக்காது. எவ்வளோ போகும்? சிங்கிரால் இதுல பெரிய ஒரு சிங்கரால் சிக்கி இருக்கு. கூடுதலா இது முதல் அங்க வளர்ப்பினம். ஐயா எவ்வளோ வரும்? இது எவ்வளோ வரும்? வெறும் 15,000 கணக்கு வராது. 15,000 கிட்ட வரும். இது வேற அப்படி விசித்திரமா இருக்கு பாருங்க. கூடுதலாக நாங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து சிங்கிரால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கணுமெண்டு. இங்கே சந்தையை கொண்டு போகிறாக்களும் சரி, மீன் கொண்டு வீடு வீடாக விற்கிறாக்களும் சரி, இந்த இடத்துல வந்து எடுக்கிறக்காண்டி வந்திருக்கணும். நாங்களும் ஒருக்கா மட்டக்களப்பு மீன் சாப்பிடுவோமாண்டா பாபம். இவ்வளோ பேர் நிற்கணும். இதுக்குள்ள கூறி மீன் வேண்டலாம்ன்ற நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் முயற்சி செய்வோம். போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தோன்றிக்கணும். உடனே இதிலே வச்சு கூறுறது. உள்ளுக்குள்ளேயே வச்சு எல்லாம் நீ க்ளீன் பண்ணி கொண்டாடணும். அவன் குட்டியும் முட்டல்லப்பா. இதில் ஒன்று கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது வந்து இந்த மீன் பிடிச்சிட்டு வரையக்கவே இல்லை. உள்ளுக்குள்ளேயே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு தான் கொண்டாடணும். அதனால தான் இதில் காகங்கள் வந்து குறைவாக காணப்படுது. நான் நினைக்கிறேன் அது வந்து அவைகளுக்கு ரூல்ஸ்ன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலையிலையும் பார்த்து நாங்கள் அவையில் க்ளோஸ் பண்ணிட்டு தான் கொண்டாடணும். அதிகாலையிலே இவ்வளவு பேர் வந்து மீன் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கணும். இந்த மீன் எல்லாத்தையும் வந்து ரெஜிஃபார்ம்லாம் வச்சுக்கிறபடியாக தான் வந்து காகங்கள் வந்து வராமல் இருக்கு பாருங்க. எவ்வளோ பேர் அன்றைக்கு நாங்கள் வரைக்கும் வந்து ஆட்களே இல்லை. இப்போ தான் வச்சுக்க பேர் வந்திருக்கணும். வெயில் சொன்ன மாதிரி மட்டக்களப்பில் மீன் சாப்பிடணுமெண்டா அதிகாலையே எழும்போகணும். நாங்கள் 4:30 கிளம்பிட்டோம். கிளம்பி 5:15 வந்து வந்துட்டோம். ரைட், இந்த இடத்துல வந்து கூற தொடங்கிட்டோம். ஒரே நேரத்தில் வந்து எங்களால் எல்லாருமே வந்து மீன்களை வந்து இதில் கூற போயிடும் போல கிடக்கு. இவ்வளோ நேரம் வந்து இது மீன் சந்தை மாதிரி தெரியலை. எல்லாமே வந்து ரெஜிஃபார்மில் போட்டு இதாக தான் வச்சுருந்தது. இப்போ தான் தங்களுடைய இடங்களில் போட்டு 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 கூற போயிடும். இப்பதான் மீன் சந்தை வந்து களை கட்டுது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது. இப்போ கூற தொடங்கிட்டோம்.
வெயில நின்று நல்ல இதாக வந்து விற்பனை செய்யணும். அண்ணா எவ்வளோ போனோம் இந்த மீன்? 10,000 இந்த மீன் பாருங்க. பாறையில் உண்டு 10,000க்கு வந்து ஏலம் போயிருக்கு. என்ன மார்க்கெட் அண்ணா? என்ன பேர்? இது வந்து மட்டக்களப்பு பாறைமேடு. பாறைமேடு. நேற்று வந்தாங்க 6:30 வந்த எல்லாமே வந்து வெறிச்சோடி போய் கிடந்தது. விடிய வேற ஒண்ணுமே என்ன மீன் பண்ணுறேன். காலையில் ஒரு 5 மணி 5:30 டைமுக்கு அப்படி வந்தா நைட்டுக்கு பின்னர் ஒரு 7 மணிக்கு கடலுக்கு போனாங்கடா. காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. சரி. என்ன உண்டு அந்த ஐஸ் இல்லாத மீன். ஐஸ் இல்லாத மீன் ஃப்ரெஷ்ஷாக வரும் பிடிக்கிறது. இப்போ பட்டி இப்போ வீட்டை கொண்டே கொடுக்குறாங்க. சரி, சந்தைக்கு விற்கிறாங்க. சரி, எல்லாருமே இஞ்சியா எடுக்க வரணும். வேற பிரதானமான சந்தை இருக்கா? இல்ல இது மட்டும்தான். இது மட்டும்தான். ரைட். கிட்டத்தட்ட கல்முனை ஓடி வந்து மீன் எடுத்துட்டு போவாங்க. அவ்வளோ மலிவா இருக்கும். இங்க ஸ்பெஷலா என்ன படம்? இங்க என்ன இல்ல எல்லாம் கலந்து எல்லா மீனும் இருக்கு. எல்லாம் எடுக்கலாம். இல்ல இப்போ இந்த சீசனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி ஒண்ணுமே இல்ல. கனவா மலிவா 600 ரூபாய்க்கெல்லாம் கனவா எடுக்கலாம். இனி வாரதான் அப்படி வரும். ரைட். இது இந்த கூடுதலாக அந்த கலப்பண்டபடியா வந்து வேற நன்னீர் மீன்களும் வருமோ? இதுக்குள்ள ஆத்து மீன் எல்லா மீன் ஜாதி வரும். காய் மீன் ஒட்டி எல்லா மீனும் இருக்குது. இப்போ நேற்றுலாம் நான் கேள்விப்பட்டாங்க 1.5 லட்சத்துக்கு வந்து மீன் எல்லாம் போனோம். அப்படியா? நான் இதெல்லாம் இருக்கு என்ன? ஒரு மீன் அப்படி போற மீன் இருக்கு. ஒரு மீன் போனது 1.5 லட்சம். இதுல எல்லாம் முந்தில பெரிய மீன்கள் எல்லாம் கிடக்கு. என்ன இது கலப்பது அதெல்லாம் இங்க விஷயம் இல்ல. இப்போ நாங்களே இது பாக்குறது வந்து கலப்பு தானே. இதை விட பெரிய பெருங்கடல் அலைகள் கூடிய கடல்கள் இதுல இருந்து போகலாம். இது கலப்பு தானே. இது அங்கதான் இருக்குது. 1/2 கிலோமீட்டர் கடல் அந்த ஊரை தாண்டா கடல் தான். மட்டக்களப்பு ஒரு ஆள் தெரியாதால் வருதுன்னா மட்டக்களப்புக்கு வந்தா என்ன ஸ்பெஷலா பார்க்கலாம்னு சொல்லுவீங்க? என்ன மட்டக்களப்புண்டா என்ன மட்டக்களப்புண்டா காந்தி பார்க், கல்லடி பாலம், அதெல்லாம் மீன்கள் எல்லாம் சும்மா வெயிட் தூக்கிக்கிட்டு போகணும். 50-60 கிலோ வரும். என்ன இந்த மீனெல்லாம் நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம். நாங்கள் அது இப்போ 1 கிலோ 2,500 ரூபா அப்படி முடியும். 50 அது எப்படியும் அப்படி வரும். அப்படி ஒரு 25 கிலோ அப்படிதான் வரும். 2,500 ரூபா அப்படி முடியுது 1 கிலோ. இப்போ வெட்ட போயிடும் போல. என்ன வட்டி அது குடலையும் அது வந்து வேற ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கு டிமாண்ட். இப்போ 2,000 கிலோ குடல் மட்டுமே போகும். தலையை ஒரு வாட்டி கேட்குங்க. மட்டக்களப்புல வந்தால் அந்த மீன் ஸ்பெஷல். இங்கே பாளையமோடுக்கு வந்தா அந்த சந்தைக்கு வந்தா இங்கே எல்லா மீனும் வாங்கலாம். என்னென்ன இல்லை. இப்போ நாங்களும் மீன் குளம் கொண்டு வெப்பம் பண்ணால் மீன்கள் எல்லாம் லொட்டா தானே கொடுக்குறாங்க. 4 பேருக்கு கொஞ்சம் காடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது எடுப்ப விட்டு பார்த்தோம். அப்படியே வாதம் வச்சு சாப்பிடலாம். அதான் எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன பொரியலோ ஏதாவது கறியோ ஒன்று சின்ன ஜாமான் வெட்டி தருவாங்களா? இல்ல நீங்க அவரத்துல 2 பேர் கூறலாம் எடுத்து போடக்குள்ள உங்களுக்கு அளவானதை எடுத்தது நீங்க எவ்வளவு கேட்டீங்கன்னா அது பெரிய சொல்லுவாங்க. அப்படிதான் ஒன்று பாருங்கப்பா. மீனை விடிய காலம் இல்ல கீரியோ என்னவோ என்ன மீன் சாப்பிட டேஸ்டா இருக்கும். எல்லா மீனும் நல்லா இருக்கு. எல்லா மீனும் நல்லா இருக்கு. உடம்பு மீன் தானே நல்லா இருக்கு. அதான் ஐஸ்ல வந்து இல்லை. இப்ப பாத்துறீங்க அந்த சிங்கலாம் துடிச்சு கொண்டு இருக்கு. அதான் சிங்கி இதை பண்ணி நாங்க என்ன 4 பேருக்கு எடுத்துருக்கலாமே. இப்ப உங்களுக்கு சொன்னானல்ல அந்த ரேஞ்சுக்கு எடுக்க சொல்லி கஷ்டமா இருந்தது.
இதில் இந்த பெரிய மீனை வந்து வெட்டினோம். இதுன்ற குடல் மட்டுமே வந்து நல்ல விலை போகுமா. அண்ணன் வந்து எங்களுக்கு ஒரு மீன் ஒன்று வேண்டி தந்தவர். சந்தோஷம் அண்ணா. போட்டு வச்சுக்கிறீங்க. ரைட்டு. ஓகே. வெட்டுறாங்க மீனுக்கா. ஓகே. கஷ்டப்பட்டு வந்து ஓ அதான் அதுக்காக காசு கொடுத்தேன். 800 ரூபா தான் எடுத்தீங்க. ரைட் ரைட். இல்லை இல்லை அது இது கேட்டேன். நன்றி நன்றி அண்ணா. உண்மையிலே சந்தோஷம். எங்கட செட்டப்பை வந்து வேறுங்க. அதான் சாமன். நீங்களும் வாங்கல. இல்லை இல்லை வேணாம். நாங்கள் வேண்டிட்டோம். ஒரு மீன் வேண்டிதான். மற்றது அண்ணா வந்து இந்த ஒரு அண்ணா கோல் எடுத்து தந்தவர். வெளிநாட்டில் கனடாவிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் காய்ச்சவர். சந்தோஷம் உண்மையிலே. மீன் சாப்பிடலான்னு பார்த்தனாங்க. இன்றைக்கு மீன் குழம்பு மீன் பொரியல் என்ன திறப்பங்க. சரி திறப்பு தாங்க. அவரு அங்கே திறந்த ஒப்பா இந்தல பெரிய மீனவா. இந்தல பெரிய மீன். இந்தல பெரிய மீனெல்லாம் அங்கால காணலாதப்பா. பருத்துறைக்கு போனால் தான் காணலாம். ஓ இதுதான் பாக்கில் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அப்படியோ எழும்பி வாரம் ரூம் ஒன்று எடுக்கிறீல்ல. எப்படியோ படைக்கிறது. வெளியில் டென்ட் அடிப்போம். இதில் அடுப்புகள் கிடக்கு. இன்றைக்கு இதெல்லாம் சமையல். சமையல் சாமான எல்லாம் கிடக்கு. மேலே சோலார் அடிச்சுக்கிறோம். அதில் இந்த கரண்ட் வரும். அதில் இந்த ஓ இது 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 தண்ணி ஏற்றலாம். குழாய் சும்மா 60 லிட்டர் 50 லிட்டர் இருக்கும். ஓ இதுக்குள்ள இது ரவுண்டாக வரும். மேலே சோலார் வீடு தான். ஓ சின்ன சிலிண்டர் தான். போட்டு விட்டா ஒரு கறியும் ஒரு 2 இது வச்சா சரியா. சோறாக்கி ஒரு கறியை வச்சு விட்டா சரிதானே படிக்கலுக்கு. சந்தோஷம். அதான் அண்ணா சந்திச்சது எங்களுக்கு சந்தோஷம். கடல்ல நான் இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கிறீங்க. ரைட் ரைட் ரைட். ரெண்டு போட்டு வச்சிருந்தேன். ஒன்று வச்சிருக்கேன். நான் கொண்டு நடத்துறது. இப்போ கடல்லையும் இப்படிதான். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர நீங்கள் விட மாட்டீங்க. எல்லாம் கொண்டு போவோம். அடுப்பு சகல சாமான் கொண்டு போவோம். சமையல் சாமான் கொண்டு போவோம். சாப்பாடு எல்லாம் சமைச்சிட்டு உடனே பிடிச்சி உடனே சேர்ப்போம். அதில் கடல் தண்ணியில் கழித்து உடனே பிடிச்சி. இப்போ கடலுக்கு போனால் எவ்வளோ நீங்கள் 20 போனால் அப்படியே தான் பாருவீங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படியும் 70 கிலோமீட்டர் போயிடும் ஒரு நாளைக்கு. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட திருக்கோயில் போயிடுவோம். ட்ரிங்க் போயிடுவோம். நான் பக்கத்தில் எங்களை 2-3 மணிக்கு அதில் கொண்டு திறக்கல. கடலில் ஒரு சமையல போடலாம். நீங்கள் ஓவன் சொன்னால் ஒரு நாளைக்கு தெரியாங்க. பகலில் என்ன நைட்டில் நம்ம பண்ணு வைத்து ஒரு இடத்த கல்லை போட்டு நங்குறத போட்டு கப்பல் இருக்கு. சரி கப்பல் பார்க்கலாம். அப்போ செய்வோம் போட்டு அடுப்பில். நாங்கள் இன்றைக்கு விடிய மட்டக்களப்பை விட்டு போக வேண்டாம். 3 நாள் வந்து அவ அக்கறை போயிட்டு அங்கே பக்கம் போகணுச்சு. நான் இன்றைக்கு வந்தபடியாக பார்ப்போம். இந்த எங்கட இது எல்லாம் கிடக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு சரி அண்ணாவோட சேர்ந்து கடலுக்கு நடுவில் ஒரு சமையல் மட்டக்களப்புல போடுறோம். சரி சரி கேட்டேன். அதே மாதிரி இப்போ நீங்களும் எங்களோட வாங்க. உங்களுக்கு விருப்பம் தானே இதில் போகிறதுக்கு. அப்போ நாங்கள் நாளைக்கு என்ன செய்ய வேண்டாம். எங்களோட வந்துட்டு நாங்கள் அங்கே கடலுக்கு அப்படி ஒரு இது ஒன்று செய்வோம். வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நேரத்து தான் இந்த சந்தை இருந்தது. இப்போ திருப்ப வளர்ந்து நீட்டாக வந்துட்டு அதாவது அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணினோம். நாங்கள் இது வரைக்கும் பார்த்த சந்தையிலேயே இந்த சந்தை தான் அந்த மீன் சந்தைன்றே தெரியாமல் இருக்கிற சந்தை. தொடங்குறதுக்கு முன்னமும் தெரியாது, முடிஞ்ச அப்புறம் தெரியாது. என்னண்ணா அதான் அது ரூல்ஸ் ஆனா அப்படியே மீனை மூடி கொண்டு வரணும். அப்படி அதான் என்னன்னா வந்து இல்லை அவங்க வந்து இப்போ எங்கட இடங்கள்ல எல்லாம் வந்து விலையிலேருந்து அப்படியே நேரடியாக பிடிச்சிட்டு இழுத்து போட்டு கொண்டு வருவீங்க. இங்கே அங்கேயே கிளீன் பண்ணிட்டு பெட்டிகளை வச்சுட்டு கொண்டு வருவீங்க.
விற்கல பாரு மீன் ஒன்று விற்கல ரவு பாரு மூன்றன் வந்தா கிலோ அடுத்த இன்ஜின் வச்சீங்கன்னா 6 மணிக்கு தான் மீன் வரும் ஸ்டார்ட் பண்ணணும் வியாபாரம் அது ஒரு இது 6 மணிக்கு போட்டு வரணும் ஓகே ஓகே சந்தோஷம் எல்லாம் காலைக்கு நீட் பண்ணி விடுவாங்க சங்கத்தால ரைட் ரைட் அப்புறம் நீங்க இப்போ லேட்டாகி வந்து சந்தி ஆட்டு தெரியாது அதான் நேற்று வரைக்கும் அப்படி தான் கிடந்தது 10 மணி இல்லை 7 மணிக்கு நேற்று வந்துடா வாகனங்கள் இனி வர காலத்தில் வாகனங்கள் பிளாக் ஆகுது அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ரைட் ரைட் அண்ணனை சந்திச்ச சந்தோஷம் அண்ணனை நாங்கள் நாளைக்கு சந்திப்போம் பெரிய திட்டம் இருக்கு சரி சந்தோஷம் நன்றி சந்தோஷம் ஓகே ஓகே இதை வந்து கடற்கோழின்னு சொல்கிறவ கோழி இறைச்சி மாதிரி தான் இருக்கு வேணுண்ணா கோழி இறைச்சி தான் நல்ல தசையாக கிடக்கு வேறு இடங்களில் பார்த்தா தசை இல்லாமல் இருக்கும் நல்ல தசையாக இருக்குது இறைச்சி மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து வெட்டுற இடம் வந்து இதில் இருக்குது எல்லாமே வந்து நல்ல நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணினோம் இங்கேயும் இருக்கு வேணும் ரைட் நாங்கள் மீன் எல்லாம் எடுத்து வெட்டிட்டு கழுவிட்டு என்ன செய்ய போகிறோம் நாங்கள் அதை மீன் குழம்பு ரொம்பப்பா சின்ன எல்லாம் கிடக்கடாப்பா நல்ல நீட்டாக இருக்குது இன்றைக்கு மீன் குழம்பும் சோறும் பிடிச்ச சாப்பாடு அப்படியே மீன் வந்து வேண்டி நாங்கள் கொஞ்சம் மலிவாக அண்ணன் போட்டு தந்தவர் அவர் போட்காரன் அப்படியாக வந்து எடுத்து தந்தவர் அதோட எங்கால சமைக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வென்றாங்க இங்கால சந்தைக்கு வந்துக்கிறோம் வடியாக வந்து இன்னும் சந்தை திறக்கையில் எங்களுக்கு வேறு மிரக்கிறது தேவையில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் வேணுன்னா சரி இங்கே வந்து கூடுதலாக அந்த பச்சை கொச்சி பாவிக்கணும் எங்களுக்கு வந்து நாங்கள் பாவிக்கலை அதில் ஒரு வாசம் கொண்டு வருது அந்த வாசம் பெருசாக ஈடுபாடு இல்லை அதனால் பச்சை மிளகாய் தானே வேண்டுறோம் சந்தைகள் எல்லாம் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் லேட்டாக தான் இதாக இருக்கும் போல் இருக்குது மற்றபடி இதாக தான் இருக்குது திருவோணமலையில் சமைச்சதுக்கு பிறகு இன்றைக்கு தான் சமைக்க போகிறோம் அதுவும் அதிகாலை விடிய ஒரு சோறு ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ட போகிறது இன்றைக்கு தான் இப்போ இந்த இடத்துல வச்சு சமைக்க போகிறோம் அதோடு வந்து நேற்று வந்து இங்கே இந்த இடத்துல வந்து எங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு குடும்பம் ஒன்று வந்திருந்தவ அந்த கிளிப் வந்து எடுத்து நான் அதை வந்து அடுத்ததாக வந்து இதோட வந்து இணைச்சி கொள்கிறேன் நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணா வந்து விடிய சந்திச்சு நாங்கள் இந்த பாக்கடியில் நிற்க வந்து எங்களோட கதைச்சவை அதோட ஃபேமிலியை சந்திக்கணும் என்று சொன்னவர் அண்ணா சந்தோஷம் சந்திச்ச சந்தோஷம் அதோட விடிய எங்களுக்கு சாப்பாடு வர வேண்டியது அவர்கிட்ட இந்த இடத்துல இங்கேருந்து நாங்கள் போயிட்டு அப்படி வச்சுட்டு இருக்க மட்டும் அதுதான் மற்றது இவையில் வந்து எங்களோட வேனை பார்த்துட்டு நாங்கள் வலிக்கிறோம்னு சொல்கிறவங்க வலிக்கிடையிலேன்னு கேட்குறீங்களா அப்படி அப்பா சொன்னவர் கேட்குறீங்களா மாமா அவ ரைட் ஓகே ஏன்னா இப்போ நாங்கள் வலிக்கிட ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து ஒன்றதும் ஒன்றுமே செய்யலாம் சொல்லுங்களேன் என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் ரொமானி உங்களுக்கு டெல்ரின் 2 பேரும் வந்து கேட்டவை ஆகிட்டு அண்ணா சொன்னவர் எப்படி இருக்கு வாகனம் பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்கு ஒன்று செய்வோமா இப்படி செய்வோமா உண்டு இந்த அவ வந்து கூட்டி கொண்டு போட்டாமட்டு வா சொன்னவா அவள் ஸ்கூல் இல்லாட்டி வருவா என்ன ஸ்கூல் இல்லாட்டி வருவீங்களா எங்களோட ஓவா எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு அங்கே பாருங்க மாமாக்கள் அங்கே கொடி கட்டி இருக்கிறோம் துவைக்கோடும் சமைக்கோடும் சாப்பிடோடும் அப்படி கிடக்க பிரச்சனைகள் இருக்கு வீட்டே போகக்கூடாது வீட்டே இருந்தால் இதாக இருக்கு வேண்டா அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ணா வந்து இதில் இருக்கிறபடியாக தெரிஞ்சிருக்கு வேண்டா ரைட் சந்தோஷம் கதைகளை எல்லோரும் பக்கப்பட்டு சரி ஆக்கள் எல்லாம் வேனுகள் எல்லாம் பார்த்து எங்களுக்குமே வந்து சந்தோஷம் இந்த இடத்துல மட்டக்களப்பில் இவையில் சந்தித்தது ஒரு இடங்களையும் வந்து ஒரு ஆக்களை சந்திக்க அவையிலும் எங்களுக்கு ஒரு உறவாகினம் வாரீங்களா பாய் காட்டிடுங்க பாய் சரி பாய் காட்டுங்க ஏதாவது சொல்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறீங்களா இல்லை மட்டக்களப்பை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா என்ன சொல்ல போகிறீங்க
உண்மையிலே எங்களுக்கே சந்தோஷம், உங்களை சந்திச்ச சந்தோஷம். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை சரி, அண்ணாக்கும் சந்தோஷமா பார்க்குறவங்க இவங்க ரைட்டு. ஊருக்கு வரைக்கும் கட்டாயம் வாங்க, யாழ்ப்பாணம் வரைக்கும் வாங்க. இல்லாட்டி இடையில எங்கேயாவது வந்து ஜாயின் பண்ணுறா ஜாயின் பண்ணுங்க. இதில் அங்கெல்லாம் நோக்கி இங்கே வரவர் நேற்று எங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு வேண்டி வந்தவர், இன்றைக்கும் வேண்டி வந்துக்கிறோம். இன்றைக்கு அங்கே நாங்கள் இதுக்கு போய் மீன் வேண்டி நாங்கள் மட்டக்களப்பு மீன் சாப்பிடுவோம் மட்டும். மூத்து வாரத்தில் போய் மீன் வேண்டி நாங்கள் ஒரு குழம்பொண்டு வச்சு சோறையும் ஆக்குவோம் போட்டு. இல்லை விட்டா கிடைக்காது, அப்புறம் வச்சிருந்து நாங்கள் கொண்டு தெரிஞ்சால் எல்லாம் வெக்கைக்கு வந்து இதாகிருவேண்டு வேண்டிட்டோம். சந்தோஷம் சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு சொல்கிறோம், நாங்கள் யாரோ மட்டக்களப்பில் வந்தால் இந்த சாப்பாடுக்கு ஒரு குறை இல்லாமல் இருக்கேட்டா. நன்றி நன்றி நன்றி, எங்கள் சந்தோஷம். எங்கள் வந்து விடியவும் பின்னரும் இந்த இதில் வந்து வாக்கிங் போவார். இன்றைக்கு அந்த பொண்டுலோக்கியோ என்ன பேர் அங்கே பொண்டுகள் சேர்ந்த சொல்றது. தண்ணி அதுக்கு போயிருக்கோம். அதான் பிரச்சனை. என்ன நான் போன நேரம் தண்ணி வரல, ஆனா தண்ணி வந்துட்டா வடி வர ஓட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேருந்து அதுக்குள்ள நீங்க வடிவா சமைச்சு சாப்பிட்றதுக்குரிய நல்ல மரம் நிழல் இருக்கு, குளிக்கலாம். ஸ்டில் குளிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ அங்கே போய் குளிப்போம். இன்றைக்கு இதில் சமையலை போட்டுட்டோம். ஒரு மீன் சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல எக்கச்சக்க பெரிய பெரிய மீனெல்லாம் பெறுதாப்பா. நான் பெருசாக போய் அங்கே வாங்குறதில்ல, என்னென்னா நானும் போயிருந்தேன். அது காணும். நாங்களே போய் எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் ஒரே ஒரு மீன் மட்டும் தான். அவன் வெஜிடேரியன். ஓகே ஓகே. அவன் நில்லுங்களேன், குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டு போவோம். நல்ல விஷயம். அதான் யங்கா இருக்கிறீங்க. பார்க்குறேன் விடிய வருவார், பின்னேறம் வருவார். நான் இப்போ ஒரு 3 years தான் பர்டிகுலர் முதல் இருந்துட்டு 3 years தான் பர்டிகுலர் ஒரு செட்டில் ஆகி. ஓகே ஓகே. யூகேலாம் இருந்து ஓகே ஓகே. நான் 30 years அங்கே இருந்துட்டு அங்கே இருந்துட்டீங்க. நீ காணும் யங் லைஃப் எல்லாம் கடைசி காலத்தையாவது இங்கே வந்து செய்ய வேண்டும். ஆனால் அது ஒரு சந்தோஷம் என்ன. இப்போ வாழ்க்கை என்னத்த வாழ்க்கை என்ன உழைச்சம் அது ஏதோ. இன்றைக்கு தான் எனக்கு தெரியுமா நான் யூகேலேருந்து வந்துருக்கிறாரு. இப்போ பிறந்த ஊர் எல்லாம் பேட்டரிக்குள்ள தான். இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு கிட்ட தான் நாங்கள் எல்லாரும் பிறந்து வளர்ந்தது. இங்க இருந்து யூகேக்கு அந்த பிரச்சனைகளுக்குள்ள போனது. ஒரு 30 years இருந்துட்டு 30 வருஷம் இருந்துட்டு வந்தாச்சு. கடைசி காலம் உழைச்சி இனி அமைதியான ஒரு காலங்களில் இங்கே கழிக்கிறதுக்காண்டி என்ன தேவைன்றதை பொறுத்து. அதான் தேவை. வாழ்க்கையும் அப்படித்தான். கடைசி நேரத்தை இழைப்பாடுற ஒரு அதுக்குள்ள இருந்து என்ன செய்யறது. அதான் 6 செலவழிக்கிறது. அதான் நாங்கள் ஒரு ஐடியா இப்போ அனுபவிச்சுட்டு போகிறோம். வெடி கடைசி நேரத்தில் உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை அவர் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க. நாங்கள் சொன்னாங்க இன்றைக்கு வெளிக்கிட்டுருவோம்ட்டு. அப்போ வெளிக்கிட போகிறீங்களானே தம்பி பார்த்துட்டு போனேன். விடிய பார்த்து விடிய நாய்க்குட்டியும் கொண்டு வந்து நடத்துட்டார். பிறகு பின்னேரம் தானம் வந்து நடப்பார். நான் காணையில் இப்போ வந்துட்டு போனவர். சந்தோஷம். இப்படியான உறவுகள் கிடைச்சதே வந்து சந்தோஷம். அங்கள் உண்மையிலே நன்றி அங்கள். இந்தியாவில் சோட்டிஸ் மற்றது இந்தியாவில் பால் வேண்டி தந்திருக்கிறார். நேற்று வேண்டி தந்தவர். அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் விடிய மத்தியானம் எல்லாமே தெரிஞ்ச நாங்கள். இங்கே சம்பா போட்டிருக்கிறாங்க. அதோட சோறு பெருசாக வடிக்க தேவையில்லை. அப்படியே உபீர மாதிரி அளவாக தண்ணி விட்டோம்னா வந்து வடிக்கிற பிரச்சனையே இல்லை. அதோட இங்கே மீன் குழம்பு மணக்க மட்டக்களப்பு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதில் இந்த மீன் வேண்டி நாங்கள் அதுக்கு மேலால் உப்பு தூள் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு மேலே மீனை வந்து அப்படி தாளிச்சுட்டு அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்றி விடுறது தான். என்ன மீனை வந்து என்னன்னு சொல்கிறது, அந்த வேலைக்கு அமைஞ்சிடும். ரச்சி மாதிரி எல்லாம் பிரட்டி தாளிச்சு எல்லாம் செய்யவோ என்ன செய்தால் வந்து எல்லாம் உடைஞ்சி ஓண்டா முள் போயிடும். இது சரியாக போய் எல்லாமே வந்து கரைஞ்சிடும். அப்போ போடுற துண்டு மாதிரியே இருக்கணும். அதனால்
மீன் வந்து மெலிவாக தான் கிடைச்சது. அண்ணன் சந்திச்சுனா மெலிவாக கிடைச்சது. அதோட அண்ணா வந்து போட் வச்சுக்கிறார். நாளைக்கு மட்டக்களப்பு கடலுக்கு நடுவில் வச்சு ஒரு சமையல் உண்டு செய்ய போகிறோம். செய்கிறதுக்கான ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஆனால் திட்டங்கள் வந்து எப்போவுமே திட்டம் போடுறது வந்து நடக்குமா இல்லையான்னு நடந்தால் பிறகு தான் தெரியும். நடந்தால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் எங்களுடைய சேனலில் நீங்கள் அடுத்ததாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு இடித்து மணக்க மீன் குழம்பு விடியவே இந்த மீன் குழம்பும் வெள்ளச்சோறும் சாப்பிட்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இன்றைக்கு தான் மட்டக்களப்பு வந்திருக்கோம். இன்றைக்கு தான் மீன் பாடு நல்ல மீனை சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் பாடுற மீன் இது இல்லை, அது வேற ஒரு அது வேற மீன். இது நாங்கள் கூறின மீன், இது பாடின மீன் தான். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு இடங்களுக்கும் ஏற்ற மாதிரி வந்து மீன்களோட டேஸ்ட் வித்தியாசப்படும். இது ஆழ்கடல் மீன். என்ன மீனப்பா மீன் சைஸை பார்க்க மாட்டேன். ஒருத்தர் பைக்கில் கொண்டு போனாங்க, பைக் ஆடுது இப்படி 50-60 கிலோ மீன். யாழ்ப்பாணத்தில் என்னென்னு சொல்கிறது, அந்த டவுன் அண்ட் பகுதியில் கூட இப்படி எடுக்கலாம். பருத்துறைக்கு போனால் தான் பெரிய ஆழ்கடல் அதில் பெரிய மீன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய மீன் தான் இன்றைக்கு சாப்பிட்றோம். மணக்க மட்டக்களப்பு மீன் குழம்பு நாங்கள் தாளிப்போம். சரியா, முதலாவதா கடுகு வெடிக்கணும். சரியா, கடுகு சிரித்தாலும் காரம் பெருசு. கடுகு வெடிச்சு வந்தால் பிறகு வெங்காயம் போடும். சரியா, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகுதான் வந்து பெருஞ்சீரகம் போடணும். சில பேர் வந்து உடனே கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து போடுவினோம். ஆனால் இது அப்படி பொதியேக்க போட்டால் தான் அது ஒரு வேறு லெவலாக இருக்கும். பச்சை மிளகாய் கடைசியாக தான் போடணும். ஆனால் இப்பயும் வந்து போட்டோம். ரோஸ் கலரில் தெரியுதுல்ல, தெரியல. இதோடு சேர்த்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டோம்டா. இதெல்லாம் வந்து தீவண்ணா தான் என்ன எல்லாம் 3 மாசத்துக்கு அளவா தந்து விட்டுருக்கீங்க. நாங்க வந்து பேக்கெட்டா வேண்டிட்டு பேக்கெட்டோட சேர்த்து உள்ளுக்குள்ள வைப்போம். இது கரண்டி எல்லாம் கிடக்குதப்பா எங்கள்கிட்ட பொருளாண்டு நானே ஒரு நேரம் வந்து இதாகிட்டேன். இது வதங்கி பொன்னரமா வதங்க உடனே எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்லோவா நீங்க சமைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து டேஸ்டா இருக்கும். இது செய்த பிறகு அதுக்கடுத்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை போட்டுட்டு அது ஒரு குழம்பு மாதிரி வரும். தக்காளி பழம் எல்லாம் வந்து உருகி தன்மை எல்லாம் வந்து இல்லாமல் போய் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்கு பிறகு மீனை போட்டு குழம்பு விடுறது தான். நல்ல ஹீட் வருது. ஓ, காத்தடிக்கல தர இந்த பெருஞ்சீரகம் போட்ட அப்புறம் ஒரு வாசம் கொண்டு வரும். கொஞ்சம் இஞ்சியை போடுவோம். இஞ்சியை போட்டு இஞ்சி பொரிக்க அதில் ஒரு வாசம் கொண்டு வரும். லைட்டாக பொரிஞ்சா பிறகு நாங்கள் தக்காளி பழம் போட்டால் சரி. இப்போ நாங்கள் சமைச்சு கொண்டு ரோட்டில் எல்லோரும் போக்கிங் போயினோம், பார்த்து கொண்டு போயினோம். உடம்பை குறைக்கிற கவையில் நடக்க நாங்கள் இங்கே சமையல் கொண்டு போடுறோம். வந்து இங்கே வாடாப்பா மச்சான், இங்கே வாடாப்பா, இதை இருடாப்பா, இதை சாப்பிட்டாடாப்பா. அப்புறம் யாரு நாங்கள் சமைக்கிறது யாருடாப்பா சாப்பிட்றேன்? பசியா இருக்கு. எப்படி 5 மணி 4:30 எழுப்பினாங்க. ரொம்ப பசி வருது. அதான் அப்போ லேட் ஆளுமே சாப்பாடு தேவையில்லை. லேட் ஆளுமே 10 மணி கிளம்பின மாட்டா, பகல் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். வாசம் தால் சத்தின வாசம் அப்படி சூப்பராக இருக்கிறாங்க. இல்லை நான் சமையல்காரனா, நான் வந்து நான் வந்து சமையல் எனக்கு தெரியும். அது எங்க இருந்து நல்ல பிரியாணி எல்லாம் போடுவீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சமைப்பீங்க. எல்லாரும் சமையல்காரன். சீப் செஃப் வந்து எங்கட யார் தெரியுமா? ஆனால் கயனுக்கு சமையல் பழக்கம். மெசேஜ் போட்டுட்டு இருக்கு அண்ணா. யாருக்கும் மெசேஜ் போடுறேன், யாருக்குன்னு சொல்லுங்க. சரி, இங்கே வந்து பாருங்க, இதான் வந்து பொன்னிறமா பொரிகிறது. இதை விட உடையிற மாதிரி பொரியணும். ஆனால் எங்களுக்கு வந்து தேவையில்லை. எவ்வளோத்துக்கு தாளிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக வரும். சில பேர் வந்து இப்படி தாளித்து குழம்பு வச்சா பிறகு தனியாக தாளித்து போடுவினோம். போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சரியா, இதோடு சேர்த்து நாங்கள் தக்காளி போட போகிறோம். தக்காளி போட இந்த வெக்கைக்கு ஹீட்டுக்கு வந்து தக்காளியில் இருக்கிற இதெல்லாம் சேர்ந்து அப்படி பேஸ்ட்டாக வரும். அதுக்கு பிறகு மீனை போட்டுட்டு மீன் போட்ட பிறகு கிண்டக்கூடாது. சரியா,
எல்லாருக்கும் தும்மு எப்படி தாளி இருக்குதா கறி சும்மா வேறு லெவலில் வருவேன் கேரண்டி நான். இதில் எப்படி தாளிஞ்சிருக்கு பாருங்க, அப்படியே தக்காளி பழத்தில் நல்லா வேறு லெவலில் வரும். அதோட சில பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி விட்டுட்டு தூள் போடுவீங்க. ஆனால் அப்படி நீங்கள் தாளிக்கே கொஞ்சம் தூள் போட்டிங்கன்னா வந்து அது இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். சரியா, கொஞ்சம் தூள், கணக்க தூள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம். நாங்கள் ஏற்கனவே மீனோடையும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் தூள் போட்டு கொஞ்சம் வரட்டிட்டு தண்ணி விடலாம். ஆனால் நாங்கள் வந்து தண்ணி விடல, புளியை தான் விட போகிறோம். புளியை கரைச்சி விட்டுட்டு தண்ணி குறைச்சி விட்டு பிரட்டி எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து குழம்பு தேவையில்லை, தண்ணி விடாமல் அப்படியே புளியை விட்டுட்டு அதுக்கு பிறகு மீனை போட்டுட்டு அதுக்கு பிறகு பாலை விட்டால் சரி, அவ்வளோதான் வேலை. தூள் போட்டோன்னே வாசம் வந்து இன்னுமே வித்தியாசமான இன்னும் ஒரு வாசமாக இருக்கும். இதெல்லாம் தீவனா விட்ட தூள் என்ன திருவோணமலை தூள். ஆனால் தூள் போட்ட உடனே கிண்டி கொண்டு இருக்கணும், உடனே புளி விடணும். இல்லாட்டி இந்த சட்டிகள் கரை இருக்குல்ல அதுகளுக்கெல்லாம் இதாகிடும். புளி புளிங்க அப்படி கொஞ்சம் தண்ணி விடுங்க. பால் விட தண்ணி விடு. இதுக்கு பிறகு இதை கொதிச்சு வர மீனை போட்டுட்டு பாலைய முறையடியாக அந்த நேரம் விட்டு எடுத்தா சரி. கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பில்லா பண்டம் குப்பையில். ஆனால் வந்து கொஞ்சம் வயசாக வந்து சீனி உப்பு எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வாக்கிங் வர வந்த அண்டைக்கு சொன்னவர் வந்து தம்பி சீனியை குறைப்ப கொண்டு அதோட உப்பையும் வந்து குறைக்கணும். உப்பும் வந்து எங்களுடைய உடம்புக்கு வந்து டேஞ்சர் ஆயிரும். என்ன ஹார்ட்டுக்கு பிரச்சனை. அதுக்கு அந்த சில அதுக்கு ஹார்ட் இருக்கிறாக்களுக்குன்னா ஹார்ட்டில் பிரச்சனை அண்ணா அலசினா ஹார்ட் இருக்கிறாக்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வரும். அப்போ எங்களுக்கு பிரச்சனை கொதிக்கணும் வேறு, கொதிக்க ஒரு வாசம் உண்டு வேறு. அப்போ கொதிச்சுட்டு வந்து சும்மா மணக்குத. இதுக்குள்ள வந்து மீனை போட போகிறோம். மீனை போடுங்க. ஆனால் இதுக்குள்ள நாங்கள் ஒரு புலை விட்டுட்டோம். இந்த புளி போடைக்கே மீன் தலையை விட்டு அவிய விட்டுருக்கணும். தலை உடைஞ்சா வந்து பிரச்சனை இல்லை, தலையில் தான் அந்த மீன் டேஸ்ட்டே வந்து வேறு. அப்படியே பாளையம் ஊற்றிடணும். இதுக்கு பிறகு மீன் குழம்பு அப்படியோ கொதிக்க விட்டுட்டு கடைசியில் இறக்கேக்க வந்து உள்ளி சின்ன சீரகம் மற்றது வந்து உள்ளியும் சின்ன சீரகம் இடித்து அப்படி மேலால் தூவிட்டு இறக்கினா வேறு லெவலாக இருக்குது. பால் விட்டுட்டோம். இனி கிண்டக்கூடாது. இனி வந்து லைட்டாக அப்படியே கொதியிலே இருக்கணும். நெருப்பும் கூட எரியக்கூடாது. இந்த கொதியிலே வந்து அப்படியே வாசத்தில் மட்டக்கிழப்பு மீன் குழம்பு. சமையல் முடிஞ்சுது. 6:30 போனாங்க. 8:30 வந்து சமையல் சோறு கறியோட 8:30 சமையல் முடிஞ்சுது. 8:30 சோறும் மீன் குழம்பும் சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு வா வரல. இது இந்த தலை தான் வரல. தலை சாப்பிட்றது எத்தனை பேர் தலை வைக்க. ஓ ரைட். இது இரவுக்கும் காணும் போல இருக்கிறா. 3 நேரத்துக்கு காணும் போல. நல்ல வாசம் தூக்குதா என்ன? இப்போ மீன் குழம்பு வாசம் வந்து தூக்குது. சினா வந்தது என்ன போலீஸ் பைக்கை வாங்கிட்டாங்க. அவருக்கு ஓடி பார்க்குறேன். 3 பேர் ஹோட்டல்காரங்க இருக்கு. அவங்க யோசிப்பாங்க எங்களுக்கு எதிர் ஹோட்டல் வந்து திறந்துட்டீங்க. நல்ல காரசாரமாக இருக்கு என்ன தூள். அப்பா மீன் குழம்பும் சோறும் விடிய வேறு லெவல். ஆஹா, என்னதான் கடையில் சாப்பிட்டாலும் வந்து நாங்களே சமைச்சு ஒரு கறியோட என்னாலும் சாப்பிடக்க அது தனி டேஸ்ட். என்ன நெஞ்சரிக்காது. மற்ற வந்து நல்லா இருக்கும். ஆரோக்கியமான சாப்பாடு. எண்ணெயில் குறைச்சி அஜினமோல்ட் இல்லாமல் மீனும் ஃப்ரெஷ் மீன். நல்லா இருக்கும். தலை இருக்கலாம். இந்த தலையை பார்ட்டிஷன் பண்ணுறது தான் வேலை. மீன் தலையை சொன்னேன். அந்த கண்ணும் அந்த மூளை எல்லாம் எடுத்தால் வந்து வேறு லெவலாக இருக்கு.
மட்டக்களப்பு மீன் குழம்பு வேறு லெவல். இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கட்டாயமே பயன்படுத்துங்க. ஏண்டா போனால் வாழ்க்கை வராது. ஏன்னா இருப்பது ஒரு வாழ்க்கை, வாழும் பெற வாழ்ந்துட்டு போவோம். நாளைக்கு என்ன நடக்குதோ எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு மட்டும்தான் நிரந்தரம். நாடோடிகள் தானே. கணக்கு பேர் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். சில பேர் யோசிப்பீங்க, என்னடா நீங்கள் நடுவில் தெரியுறீங்க, வேறு வேலை வெட்டி இல்லையா, உங்களுக்கு வேறு பொறுப்புகள் இல்லையா, எல்லாமே இருக்குது. எல்லாமே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த கேட்குறாங்க நீங்கள் பேர் டிக்டாக் இவங்க டிக்டாக்ல சொன்னாங்க இலக்கியா பேராதிபதி மார்க்கோ. அது பொம்பளை பேர் இருக்கிற ஃபேக் ஐடியா இருக்கு மேடம். நீங்கள் வேறு பேரை சொல்ல வேறு யார்ட்டையும் பேராக இருந்து கணக்கு பேர் சந்தேகம் கிடக்கு தானே. இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க, வீட்டுக்காரர் வேலையை என்ன சொல்லி விட்டுருக்குதல், சொந்தக்காரர் என்ன சொல்லிக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து யார்ட்டையும் காசே கொள்ளையடிக்கவும் இல்லை, யார்ட்டையும் போய் எந்தவும் இல்லை. நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோம், எங்களோட காசை செலவழிக்கிறோம். சேர்த்து வச்சு நாளைக்கு என்ன காணப்படும். ஒரு மெடிசிக்கல் தேவை கொண்டு ஒரு டிக்டாக் பக்கம் போயிடாதீங்க, யூடியூப்ல மட்டும் இருங்க. நல்ல புளிப்பும் தக்காளி பழம் போட்டது நல்ல இனிப்பு. சில பேர் வந்து தக்காளி பழம் போடணும், சில பேர் போட மாட்டோம். நாங்கள் போடுனாங்க, நல்லா இருக்கு. சரி, இன்றைய நாள் இனிதே இதோட தொடங்குது. இனி அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறோம். தொடர்ந்து அடுத்த காணொலியை பார்த்து கொண்டுங்க. மட்டக்களப்பில் நாளைக்கு நிற்க போகிறோம். நின்று நல்ல நல்ல காணொலியில் உங்களுக்கு தர காத்துக்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.